வருகிற சனிக்கிழமை டிசம்பர் 28 சனி மகா பிரதோஷம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு அப்படின்றது நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது. முக்கியமா இப்ப ஜென்ம சனி நடக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள், அஷ்டம சனி நடக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் வருகிற டிசம்பர் 28 சனி மகா பிரதோஷம் அன்றைக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள். நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வணங்குங்கள். ஏன்னா சிவபெருமானை பற்றி திருமூலர் பாடுகிற போது ரொம்ப அழகா சொல்றார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவபெருமானுக்கு நிகரான தெய்வத்தை தேடினாலும் பார்க்கவே முடியாது. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவன சடை முடி தாமரையானே என்று பாடுகிறார். வருகிற 28 2024 வருடம் இல்லையா, அந்த நாள்ல போய் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு நீங்க பண்ணுங்க. பொதுவாகவே நான் ஜாதகம் பார்க்கும்போது பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு என்னோட கிளைண்ட் கிட்ட நான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நீக்கி தரக்கூடிய வழிபாடு பிரதோஷ வழிபாடு. அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் என்பது மிக மிக சிறப்புக்குரியது. முக்கியமா இப்ப சனி நடப்பவர்கள், ஜென்ம சனி, அஷ்டம சனி, சனி தசை, சனி புத்தி, இந்த மாதிரி சனியோடு தொடர்புடைய அந்த ராசிகள் உங்க சுய ஜாதகத்துல சனி எப்படி இருக்கு, அதுல ஏதாவது கஷ்டம் இருந்தா அவர்கள் சனிக்கிழமை வரக்கூடிய அந்த பிரதோஷ வழிபாடை நீங்கள் செய்கிற போது, ஏற்கனவே நான் உங்களுக்கு கோளறு பதிகம்ல எப்படி எல்லா கிரகங்களும் சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சிவபெருமானை வழிபாடு செய்கிற போது கிரகங்கள் எதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு இருக்கோ அந்த கிரகங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு நிற்கும். இதை ஞானசம்பந்த பெருமான் ஆணை சத்தியம் என்று பாடுகிறார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே, ராகு கேது என்கிற 2 பாம்புகளை சொல்றார். பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதனால் கிரகங்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், கிரகங்கள் நம்மை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜாதகத்துல என்ன தசை நடந்தாலும் சரி, அந்த கிரகத்தால எவ்வளவு கஷ்டத்தை நாம் அனுபவிக்கணும்னு இருந்தாலும் சரி, நாம் சிவபெருமானை இறுக்கமாக பற்றி கொள்கிற போது கண்டிப்பாக அந்த கிரகங்கள் நம்மை துன்புறுத்தாதுன்றத யாரு சொல்றா? ஞானசம்பந்த பெருமான் சத்தியம் பண்ணி சொல்கிறார். ஆணை நமதே என்று சொல்கிறார். அதனால வருகிற டிசம்பர் 28 2024 அன்றுக்கு சனி மகா பிரதோஷ வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.